சட்டமைய உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஹைட்ராக்சி குளோரோகுயின் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். இது என்ன, இது எதற்கு பயன்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இப்போ இது எதற்கு இந்தியாவில் இவ்வளோ ஒரு பெரிய விஷயமா பேசப்படுதுன்ற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது பின்தொடராம வந்தீங்கன்னா கண்டிப்பா சேனலை பின்தொடருங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறைனாச்சும் நம்ம சேனலில் இருக்கிற ஒரு வீடியோ உதவும். அதற்கான ஒரு உத்தரவாதத்தோடு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு இந்த ஹைட்ராக்சி குளோரோகுயின் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த ஹைட்ராக்சி குளோரோகுயின் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் சின்கோனா மரம் அப்படின்ற ஒரு மரத்துல பார்த்தீங்கன்னா குயினைன் அப்படின்ற ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. நாளடைவில் இந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் என்ன ஆகுதுன்னா அதில் இருக்க அந்த மூலப்பொருட்கள்லாம் வச்சு குளோரோகுயின் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சப்ஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, அதுக்கப்புறம் காய்ச்சல், அதுக்கப்புறம் தலைவலி, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குணப்படுத்திட்டே வந்தது. நாளடைவில் இந்த மருந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி குளோரோகுயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா மாறிடுச்சு. இது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சராக இருக்குது. இந்தியாவில் இதை 3 ஃபேக்டரியில் தான் இது வரைக்கும் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு வராங்க. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட இந்தியாவில் தயாரிக்கிற 70% இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. இந்த 70%, அமெரிக்காவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47% அமெரிக்கா தான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம கிட்ட இருந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. அதனால தான் இது ஒரு இவ்வளோ பெரிய இஷ்யூவானது காரணம். இதை அமெரிக்கான்னு கிடையாது, மற்ற கண்ட்ரீஸ்லாம் எல்லாமே சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஒரே விஷயம் தான். இது ஒரு மிக மிக ஒரு சீப்பாக கிடைக்கும். நம்மளோட IMCR, அதாவது இந்தியன் மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் இந்த டேப்லெட்டை பரிந்துரை பண்ணுறாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட இந்தியன் ஆர்மி செகண்ட் வேர்ல்டு வாரில் அதில் இருக்க சோல்ஜர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மலேரியாவில் மிகப்பெரிய ஒரு இழப்பு நோக்கி போயிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் இந்த HCQ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டிபயோட்டிக்காக பயன்படுத்தப்பட்டு இந்தியன் ஆர்மியில் இருக்க நிறைய சோல்ஜர்ஸோட உயிரை காப்பாற்றின ஒரு கெப்பாசிட்டி அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக இந்த டேப்லெட்டுக்கு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் இந்த 3 கம்பெனி பண்ணிக்கிட்டு வராங்க. இதை தொடர்ந்து அவங்க 40 டன் ஒரு வருஷத்துக்கு ரெடி பண்ணுறதால 200 mg, அதாவது 200 கிராம் உள்ள மாத்திரைகள் அதிகபட்சமாக 40 கோடி மாத்திரை இந்தியாவால் தயாரிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த எக்ஸ்போர்ட்ன்றது வெளியே நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் எல்லா கண்ட்ரிக்குமே இப்போ இந்தியாவில் அதிகபட்சமாக ஒரு 30 கண்ட்ரிஸ் வரைக்கும் இதை கேட்டு இருக்காங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இந்தியா இந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூமனிட்டியை பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இது கண்டிப்பாக இந்தியாவுக்கு எந்த அளவு தேவைன்றது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நாளடைவில் போக போக இங்கே இந்தியாவில் கரோனா பேஷண்ட்டோட அந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5000 கிட்ட நெருங்கிடுது. டெத் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டு இருக்குது. அதனால் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது இந்த HCQ நமக்கான ஒரு ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போது கரோனா பேஷண்ட்டோட அஃபெக்ட் ஆன மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட 15 lakhs வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெத் ரேட் 90,000 கிட்ட வரப்போகுது. இதுக்கப்புறம் இந்த HCQ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும். கண்ட்ரி வைடில் பார்த்தீங்கன்னா இந்தியா இப்போதைக்கு எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனி கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களும் அதுக்கான அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதன்படி ஒரு நபர் கரோனாவால் அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு அவங்களோட அந்த ட்ரீட்மெண்ட் சைக்கிளில் ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 14 மாத்திரை தேவைப்படுது அவங்களுக்கு கியூர் பண்ணுறதுக்கு. அதனால் அதன்படி இப்போ இவங்க கொடுத்துருக்க ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா 71 லட்சம் பேர் வரைக்கும் இந்தியாவில் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு டேப்லெட் வசதி இந்தியாவில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆகையால் யாரும் கவலைப்பட தேவையில்ல. நமக்கு போக மிச்சம் இருக்க மாத்திரை தான் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ண போது. அமெரிக்கா வந்தாலும் சரி, மற்ற இருக்க இப்போதைக்கு 30 கண்ட்ரீஸ்க்கு மேலே இந்தியா கிட்ட இந்த HCQ எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க அந்த ஒரு ஸ்டாக் போக தான் மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த HCQ, அதாவது ஹைட்ராக்சி குளோரோகுயின் சொல்லி நம்ம சொல்றது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கு. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சட்டம் மையத்தில் இருந்த உறவுகளுக்கு நன்றி.